வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம்னா மிஸ்ஸிங் ப்ராப்ளம். வண்டி வந்து நார்மல் ஸ்பீட்லேயே அடைச்சி ஓடுது. நான் நிறைய இடத்துல சர்வீஸ் செக்அப் பண்ணி பார்த்தோம். ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ளக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம என்னன்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தோம். நம்ம வந்து த்ராட்டில் பாடி ப்ராப்ளம் சொல்லி த்ராட்டில் பாடியை கழட்டி இருக்கிறோம். வண்டி அது போக த்ராட்டில் பாடியில் ஸ்லோ ஸ்பீடு எதுவுமே நிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம த்ராட்டில் பாடியில் கழட்டி பார்த்தோம்னா ஸ்டெப்பிங் மோட்ரு, அந்த ஸ்டெப்பிங் மோட்டரை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்டெப்பிங் மோட்ரு எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஆயில் அடித்து போய் இருக்குது. இவங்க வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறச்ச அதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மாட்டியிருக்காங்க போல். அதனால தான் அந்த த்ராட்டில் பாடியில் வந்து அதிகமான ஆயில் வந்து உள்ளே வந்திருக்கு. இந்த த்ராட்டில் பாடியை பார்த்தோம்னா உள்ளக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப பிளாக் அடித்து போயிருக்கு. அதே மாதிரி பெட்ரோலும் ஒரு லோக்கல் ஏரியாவில் வாங்கி போட்டாலும் இதே மாதிரி ட்ரபிள் ஆகும். லோக்கலில் வாங்கி இந்த BS6 வாகனங்களுக்கு கம்பல்சரி இது போடக்கூடாது. அதுபோல் இந்த த்ராட்டில் பாடி மெயின்டெனன்ஸ் வந்து இன்ஜின் ஆயிலையும் இருக்குது. நம்ம இன்ஜின் ஆயில் வந்து BS6க்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஆயிலில் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இப்படி த்ராட்டில் பாடியில் வந்து இவ்வளோ ஆயிலை வந்து அடிக்காது. நார்மல் ஆயில் 2040 அப்படி நார்மல் ஆயில் யூஸ் பண்ணோம்னாலே இப்படி ஒவ்வொரு சென்சாரும் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இன்ஜெக்டரை பார்த்தோம்னா இந்த இன்ஜெக்டர் ஃபுல்லாமே பிளாக் ஆகி போய் தான் இருக்கு. ஃபுல்லாக சுற்றி ரஸ்டாக இருக்குது. மேப் சென்சார்லாம் பாருங்க, மேப் சென்சார்லாம் எவ்வளவு ஆயில் அடிச்சு போய் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ கரல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும், வண்டி ஓட்டுறதுக்கே ஸ்மூத்தாகவும் இருக்காது. வண்டி வந்து அடைச்சி ஓடும். காலையில் ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்லோ ஸ்பீடு நிற்காது, மைலேஜ் கிடைக்காது, ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். எப்படி தான் யூஸ் பண்ணி ஓட்டினாருன்னு தெரியல. நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஒர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த கிளீனர் வாங்கியிருக்கிறோம். இதோட ரேட்டை பார்த்தோம்னா 550 ரூபா வருது. இந்த ஸ்ப்ரே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம அடிச்சு இந்த இதில் உள்ள ரஸ்ட் எப்படி போகுதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. நம்ம நிறைய த்ராட்டில் பாடி கிளீனர் வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம சொல்றது ஒன்று தான். நம்ம நல்லா இதில் க்ளீன் பண்ணிட்டு இதில் உள்ள அந்த ஓரிங் வர்றது வந்து ஏர் பிடிக்காம போடணும். இல்லைன்னா இந்த ஏர் பிடிக்கிற அந்த ஏர் ப்ரெஷரில் வந்து இந்த ஓரிங்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்கு. பாருங்க எவ்வளவு ரஸ்டாகி விழுதுன்னு பாருங்க. பார்த்துட்டோம்னா எவ்வளவு க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நல்லா அருமையா இருக்கு. இந்த ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்லாவும் இருக்கு. நம்ம டவுலியா பாட்டி அப்படி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்ப்ரே வந்து நல்லா அருமையாகவும் இருக்கு, நல்லா க்ளீன் ஆகுது. வண்டியும் நல்லா நம்ம அடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு எந்த ட்ரபுள் எதுவுமே வராது. நம்ம இதே மாதிரி இன்ஜெக்டர் எல்லாமே கழட்டி இதே மாதிரி க்ளீன் பண்ணி போட்டு வண்டி ஓட்டி பார்க்கலாம். 100% வண்டி ட்ரபுள் வந்து கம்பல்சரி சரியாயிரும். ஒரு சின்ன வீடியோ, தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ. நம்ம வந்து கரெக்டாக த்ராட்டில் பாடி, வண்டி இன்ஜின் ஆயில், பெட்ரோல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த BS6 வாகனங்களில் எந்த ஒரு ட்ரபுள் வராது. நம்ம வண்டி ஓட்டுறதுக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். தேங்க்ஸ் நண்பர்களே. இவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது. ரெஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இன்னும் அடிக்கடி உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் லோக்கல் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி அதிகமான ட்ரபுள் வருது. கம்பல்சரி ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு நேரம் க்ளீன் பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும். வண்டியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். சென்சார் ப்ராப்ளமும் எதுவுமே வராது. இந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கோங்க. இது மூஞ்சில் பட்டாலோ கையில் பட்டாலோ அலர்ஜி வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.